சீக்கிரமாக நம்முடைய நாட்டிலே அந்த கிருபை சந்திக்க போகிறது. அப்படிதானே? தேவன் தம் கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எங்கும் உள்ள மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது. தீத்து 2:11 எங்கும் உள்ள மக்கள் சொல்லுங்க, எங்கும் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது. உங்களோடு இருப்பது மாற்றமாக வச்சு கொஞ்சம் நடுக்கந்தான். அல்லேலூயா. மீன் குட்டிகளுக்கெல்லாம் நீந்த கற்றுக் கொடுக்க தேவையா? ஒரு வசனத்தை எடுத்து அதிலிருந்து 10 பிரசங்கங்களை பூ கோர்க்கிறது போல கோர்ப்பதற்கான விசேஷித்த போதக அபிஷேகத்தை பெற்ற போதகமார்கள் மத்தியிலே நான் என்னத்தை சொல்ல, சீட்டு என் மேலே அப்பா போட்டுட்டதுனால நான் நினைப்பேன், ஏசப்பா நானெல்லாம் ஒரு மனுஷனா, ஏசப்பா நான் என்னத்தை பேச, தயவு செஞ்சு ஏதாவது வார்த்தையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மகனே தைரியமாக பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இந்த மக்னாயும் திருச்சபைக்கு அடியனை கொண்டு வந்தபடி நான் ஸ்தோத்திரம். ஆமென். அழைத்த பாஸ்டருக்காக பாஸ்டர்மார்கள் இந்த ஐக்கியத்தில் இருக்கிற பெரிய தலைவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தின பாஸ்டர் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் பெரிய தேவ மனிதர்கள் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு நான் ஏமாற்றுறோம். ஆனால் ஆமென் ஏசப்பா அல்லேலூயா. அவருக்காக ஒரு 46 வருஷங்கள் ஒரு சின்ன ஊழியம், அதுதான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, திருப்தி. ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மட்டுமே நான் ஆண்டவரே எனத்தை நான் சொல்லட்டும் உம்முடைய பரிசுத்தவான்கள் மத்தியிலே என்று நான் ஜெபத்திலே காத்து கொண்டிருக்கும் போது ஊழியக்காரர்களுக்கான உரித்தான ஒரு வாக்கு கொலோசியர் 4:17, கொலோசியர் 4:17, கொலோசியர் 4:17. somebody please read. நல்ல குயிக்கா வாசிக்கிறதுக்கு யாராவது இருந்தால் கொஞ்சம் நல்லது. 4:17 கொலோசியர் 4:17. அக்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட வசனம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனோடு சிறிது நேரம் பேச கை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன், மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் ராஜாவே ஸ்தோத்திரம். ஜாதிகளின் ராஜாவே ஸ்தோத்திரம். யூதருக்கு ராஜாவே ஸ்தோத்திரம். சாலேமின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவை கொண்டாட கைதட்டுவோமா? ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. I need your grace and leading, where wisdom, where knowledge shall operate. Father God, I submit in your hand. Use me. I bind all the powers of darkness. வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவின் வல்லடிகள் இயேசு நாமத்திலே கட்டுகிறோம், எதிர்க்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் மூடுதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும். ரத்தம் செய் நடத்து. இயேசுவின் ரத்தம், இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க போடுற அல்லேலூயாவில் இந்த கொளத்தூர்ல, இந்த சென்னையில, இந்தியாவில் இருக்க எல்லா ஆவிகளும் ஓடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த வசனம் என்ன சொல்லுது? அக்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை, நீ கர்த்தரிடத்தில் இருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். ஊழியத்தை நிறைவேற்றும்படி என்று சும்மா முடிக்கவில்லை, ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனம். இந்த வசனத்திலே அந்த கவனம் என்ற வார்த்தையை மையமாக வைத்து நாம் சுழல போகிறோம். ஆமென் வரமாட்டேன். ஊட ஊட ஆமென் போட்டாத்தான் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா போட்டாத்தான் நல்லது.
ஏன்னா துதிகளின் மத்தியிலே தான் ஏசப்பா வாசம் பண்றார். நம்ம பிரசங்கத்தை கேட்கறது ரெண்டாவது. முதலாவது துதிக்கு பாத்திரமானவருக்கு மேல